Welcome to foodbuzz. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு foodbuzz சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி நல்லா சூப்பராக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் செஞ்ச ரெசிபி. அவங்க செஞ்ச மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில கொஞ்சம் டிப்ஸுன்னு நான் சொல்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணக்குள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இதே மாதிரி மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இந்த தோலை நம்ம கையாலேயே உரித்தாலே ஈஸியாக உரிக்க வந்துடும். இதை பாருங்கள், இதே மாதிரி உரிச்சுங்க. இதே மாதிரி எல்லா தோலையும் உரிச்சிடுங்க. அப்போ தான் மசாலானா நல்லா ஏறும். இன்னும் மஷ்ரூமில் மண்ணுனா கொஞ்சம் தூசி கொஞ்சம் அழுக்கானா இருக்கும். இதே மாதிரி உரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் சுத்தமாகவும் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எடுத்து வச்ச எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு இதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், உரிச்சிருக்கேன். இது உரித்தது, இது உரிக்காதது. இது பாருங்கள், இது எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிக்கோங்க. இந்த தண்டையும் என்ன செய்கிறீங்கன்னா, இதை எடுத்து உரித்து இதை தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்டை லைட்டாக கையால் சுரண்டி விட்டுருங்க. விரலால் லைட்டாக சுரண்டி விட்டுட்டா இதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் போட்டுருங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இதை போடுறேன். இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நம்ம தோலை உரிச்சிக்கலாம். தோலை உரித்து தான் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சும்மா தொடச்சிப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி சின்ன மஷ்ரூமை நான் அப்படியே பிரியாணியில் போட போகிறேன். இதே மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் இதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கிரேவி, ரோட்டு சைடு மசாலா அதே மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதை 4 பீஸாக போட்டு செஞ்சுக்கலாம். நான் பெருசாக இருக்கிறத மட்டும் இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பாக்கி சின்னதாக உள்ளதுன்னா அப்படியே போட்டுடுறேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாக்கி இதே மாதிரி சின்னதாக உள்ளதை அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு சைடு இருக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வடித்து எடுத்துக்கலாம். நான் வெந்நீர் வச்சுருக்கேன். இதில் சும்மா சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கிட்ட ஆயில். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது நல்லா கொதிச்சோன்னா அரிசி போட்டு அரை வேக்காடா தம் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ போட்டுடலாம். இது மாதிரி வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு உடையணும். சரிங்களா? அதே இப்போ கடாய் வச்சிடலாம். நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் தான் நான் கொஞ்சோன்னு ஒரு 2 ஆனியனை மட்டும் வறுத்து எடுத்துருக்கேன். அதே எண்ணெயிலே சேர்த்துங்க, அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும். ஹீட் ஆனோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சாஹி ஜீரகா. இது நல்ல ஒரு பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம் கிடையாது, இது ஒரு பிரியாணிக்குன்னு போடுற சாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டுருங்க. இது நல்லா பொரிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரக்கூடாது. அந்த கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன்.
சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். போட்ட இஞ்சி பூண்டுனா எண்ணெயோட வதங்கக்குள்ளே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அதோட நான் 3 பச்சை மிளகாவை இதேமாரி கீரி சேர்க்குறேன். இதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகானா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட டர்மரிக் பவுடர் சேர்க்குறேன். இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினா இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து கருத்து போகாது, அந்த கலர் வந்து பிரியாணியில் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து க்ரீன் சில்லியே கொஞ்சம் பெருசாக 3 எடுத்ததுனால நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து சேர்க்கலை. உங்களுக்கு உரப்பு பத்தாட்டி வேண்டாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி சில்லிலையும் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் வந்து உரப்பு இருக்கும். அதனால் நான் வந்து உரப்பு சேர்க்கலை, வெறும் காஷ்மீரும் மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்துருக்கேன். புதினாவோ மல்லியும் இப்போ கொஞ்சம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் தம் போடக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி மசாலானா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை வந்து சேர்த்துடலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸை நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்குது, நம்மளுடைய வந்து ரத்தத்தைனா வந்து சுத்தப்படுத்தும், இன்னும் வந்து நம்ம இதயத்தை வந்து வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இது வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வந்து இது வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது நல்லா வதங்கின பிறகு தயிர் வந்து 3 குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமில் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தா இதில் அயன் ஜிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் கே சி பி டி இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து அதிக அளவு இந்த சிக்கன் மட்டனை விட அதிக அளவு புரதம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த மஷ்ரூம் வந்து நம்ம சூப் வச்சு குடித்தாலும் இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துடலாம். இதை ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. கரம் மசாலா ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்துமே தண்ணி வந்து வெளியாகும், அதனால் தண்ணினா ஊற்ற வேணாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஷ்ரூம் வந்து நம்ம சாப்பிட்டா சீக்கிரமாக டைஜஸ்டன் ஆகிடும். இன்னும் வந்து ஆஸ்தமா உள்ளவங்க மஷ்ரூமும் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நோய் நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நோயிலேருந்து மஷ்ரூம் வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கரெக்டான முறையில் சாப்பிடுங்க. வாய் பிரச்சனை உள்ளவங்க, இன்னும் வந்து வாயில் புண்ணு இருக்கிறவங்க இந்த மஷ்ரூமு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி இது 3த்தையும் சேர்த்து சூப்பு செஞ்சு குடித்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து விடுபடுவாங்க. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம மஷ்ரூம்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ வடித்து வச்ச ரைஸை எடுத்து போட்டுடலாம். ரைஸ்னால் போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் மல்லி புதினா,
ஃப்ரைட் ஆனியன். உங்கள்கிட்ட ஷஃப்ரான் கலர் இருந்துச்சு, குங்குமப்பூ கலர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ், தாழம்பூ எசன்ஸ் இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து தம் போட்டுடலாம். அடியில் வந்து ஒரு பிளேட் போட்டு தம் போட்டுருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்க, சோறுனா உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா முழுசாக ரைஸ் இருக்குது உடையாமல். இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் ஊற்றிக்கங்க. லைட்டாக மல்லி புதினா டெக்கரேஷனுக்காக, ஒரு தக்காளி. இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் பெல் பெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.